ஒரு சுதந்திர காலத்துக்கு பிறகு அதாவது வந்து இந்தியா சுதந்திரம் பெற்றதுக்கு பிறகு ஒரு என்ன சொல்கிறது ஒரு 50கள்லன்னு வச்சுங்களேன் இந்த கதை வந்து தொடங்குது. ஒரு போலீஸ்காரர் அவர் டியூட்டி கிளம்புறாரு. டியூட்டி கிளம்பும்போது அவங்க மனைவி வந்து இன்றைக்கியாவது ஒரு 80 ரூபாயோட வாங்க அப்படின்றாரு. இன்றைக்கியாவது ஒரு 80 ரூபாயோட வாங்க, வீட்டுக்கு வாங்க. அவர் என்ன அப்படி பார்க்குறாரு, என்ன அப்படி பார்க்குறீங்க, இன்றைக்கி வந்து மகளுடைய பிறந்த நாள், அவளுக்கு வந்து ஒரு புது துணி வாங்கணும், ஒரு பாவாடை சட்டை வாங்கணும் அப்படின்போது இவருக்கு ரொம்ப இதுவாகிடுது. அந்த அம்மா பார்க்குறதுன்னா ஒரு பொண்ணோட பிறந்த நாள் கூட உனக்கு தெரியல, ரெண்டாவது ஏதாவது ஒரு 80 ரூபா இன்றைக்கி வரணையா நீ வந்து சாயங்காலம் அப்படின்றாங்க. அப்போ ஒரு டவுசர் போட்ட ஒரு போலீஸ்காரர் சைக்கிள் தள்ளின்னு போகிறாரு. அவர் ஒரு நேர்மையானவர். அவர் வந்து யாருக்கிட்டையும் வந்து கை நீட்ட மாட்டார், எதுவும் இது பண்ண மாட்டார். ரொம்ப ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா சாப்பிட்டா அதை வந்து பஞ்சாயத்து பண்ணி டீல் முடிச்சு கூட அமுச்சிடுவார். வந்து குடும்பம் வரைக்கும் இந்த சின்ன பசங்க ஏதாவது தப்பு பண்ணால் கூட வந்து அவங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போய் வழக்கு பதிவு பண்ணால் எதிர்காலம் அவனுக்கு பாதிக்கும்னு கூடுமான வரைக்கும் அவங்கள அறிவுரை சொல்லக்கூடிய ஒரு நபர் வந்து அவருக்கு என்னென்னா ஒரு மாதிரி ஆகிடுது வந்து. ஏன்னா மனைவி வந்து ஒரு 80 ரூபாயோட வாயான்னு சொல்லியாச்சு. வந்து என்னடா இது ஒரு வாழ்க்கை இது அப்படின்னு அப்படியே தள்ளிக்கிட்டு போகிறாரு. போனப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு அப்படியே வழிநடுக்க பார்க்குறாரு. அந்த காலத்தில் என்ன அவங்களுக்கு வந்து சைக்கிளில் டபுள்ஸ் ஏற்றி போனால் பிடிச்சிருவாங்க. அப்புறம் வந்து டைனமோ வச்சுருக்கோம், இல்லைனா இது வச்சுருக்கோம், விளக்கு ஏற்றி அது கொண்டு போங்க. முதல்ல வண்டி சைக்கிளில் லைட் இல்லைன்னா பிடிச்சிருவாங்க, டபுள்ஸ் போனால் பிடிச்சிருவாங்க. இல்லது ஏதாவது வந்து தாறுமாறாக ஏதாவது ரோட்டில் நின்று நியூசன்ஸ் கேஸ் வந்து அதில் எல்லாருமே திருந்திட்டாங்க. அவரை பார்த்த வரைக்கும் என்ன எல்லாருமே திருந்திட்டானுங்க இன்றைக்கி, அது நமக்கு வரவும் இல்லை ஒரு பக்கம் அப்படின்னு அவருக்கு ஒரு மாதிரி சோகமாக போயிடுறாரு. போய்கிட்டே இருக்காரு, எல்லார் முகத்தையும் பார்க்குறாரு. மனைவி சொன்ன சொல்லும் கேட்குது. இவருக்கான சம்பளமும் பெரிய சம்பளம் கிடையாது, குடும்பமும் பெரிய குடும்பம், அப்பா அம்மா எல்லாரையும் வந்து இவர் தான் பார்த்துக்கிறாரு. ஒரு டீ கடையில் போய் அப்படி உட்காந்துடுறாரு. உட்காந்த பிறகு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறார், கவனிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது என்னடா ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டு ஒருத்தர் வந்து ஒரு கொஞ்சம் நல்லா படித்தவர், அவர் வந்து பார்க்குறதுக்கு ஒரு கோவில் அர்ச்சகர் மாதிரி இருக்கார். அவர் என்ன பண்ணுற போஸ்ட் ஆஃபீஸில் தெரு போஸ்ட் பாக்ஸ் இருக்குது. இப்போ நிறைய கிடையாது. இப்போது கடித போக்குவரத்தே இல்லாமல் போயிடுச்சு. வந்து எல்லாம் வந்து எஸ்எம்எஸ் வாட்ஸ்அப்பு இதெல்லாம் வந்த பிறகு இல்லை. அப்போ நிறைய சென்னை மாதிரி நகரங்கள்லாம் பார்த்திங்கன்னா தெருக்கு ஒரு போஸ்ட் பாக்ஸ் கூட இருக்கும். அது போஸ்ட் பாக்ஸ் நிரம்பி வழியும் அது ஒன்று இருக்குது. அப்போ கடித போக்குவரத்து மிகப்பெரிய ஒரு கம்யூனிகேஷன்.